கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல வேளையிலே இந்த வேதாகம ஆச்சரியங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடேனற்ற நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான சத்தியத்தை படிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாதவன், இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம்? வேதாகம ஆச்சரியங்களில் வேதாகம பெண்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு யோவன்னாள் மற்றும் சூசன்னாள் என்ற 2 நபர்களை பற்றியும் அவங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். அருமை சகோதரரே, இந்த யோவன்னாள் சூசன்னாளை பற்றியதான வேதாகம வசனத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா வேதாகம வசனத்தை முதலாவதாக நம்ம வாசிப்போம். பிற்பாடு அதை பற்றி ஆழமாக நம்ம சிந்திப்போம். சரி. லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாளும் சூசன்னாளும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இந்த வேத வாக்கியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் ஈடுபட்ட உதவி செய்த சில பெண்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல 2 பெண்களுடைய பெயர் மிகவும் முக்கியமானதாக ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. அது யோவன்னாள் மற்றும் சூசன்னாள் என்பதை பார்க்க முடிகிறது. சரி மாதவன், இந்த பெண்கள் இயேசுவை பின்பற்றும் அளவிற்கு என்ன ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு இவங்களுக்கு? பொதுவாக அநேகருடைய மனமாற்றத்திற்கு காரணம் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் ஏதேனும் முக்கியமான சம்பவத்தில் நிகழ்வில் சந்தித்திருக்க வேண்டும். பல பேர் தங்களுடைய உடலிலே குறைபாடு உள்ளவங்களா இருப்பாங்க. சரி. குருடர்களாக இருப்பாங்க, செவிடராக இருப்பாங்க, இன்னும் சூம்பின கை உடையவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட குறைபாடோடு இருப்பதை பார்க்க முடியுது. ஆண்டவர் அவங்களுடைய பிசிக்கல் டிஃபார்மிட்டிஸ் அண்ட் டிசீசஸ், உடலில் உள்ள குறைபாடுகளை நீக்கக்கூடியவராக இருக்கிறாரு, உடலில் உள்ள நோயையும் நீக்கக்கூடியவராக இருக்கிறாரு. சரி. அப்படி நீக்கப்படும் போது தங்களுடைய மனதை ஆண்டவருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒப்பு கொடுக்கக்கூடியவரா இருப்பாங்க. சரி. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, பிசாசு பிடித்திருக்கிற நபரா இருப்பாங்க. அந்த பிசாசு துரத்தப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றி விட்டார் என்பதை நினைவு கூறும்படியா அவருக்கு எதேனும் செய்யணும், அவருக்கு நான் உதவியா இருக்கணும் என்ற எண்ணத்தில் அவரை பின்தொடரக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இப்படிதான் பிசாசு துரத்தப்பட்டு வந்த நபர் தான் மகதலேனா மரியாள் என்ற பெண்ணை பார்க்க முடியும். சரீர சுகவீனத்தில் இருந்து குணப்படுத்தப்பட்டு எத்தனையோ பேர் அவரை பின் சென்றவர்களா இருக்கிறாங்க. அப்போ 2 மெயின் ஃபேக்டர்ஸ் அவங்க மனமாறி வருவதற்கு 2 காரணங்களா இருக்கு. ஒண்ணு உடல்ல உள்ள பிரச்சனை, இல்லைன்னா மனதுல பிசாசினுடைய பிரச்சனை. இந்த யோவன்னாலும் இந்த சூசன்னாலும் இந்த 2 பிரச்சனையில ஏதோ ஒரு பிரச்சனையில அகப்பட்டு இருந்திருக்க வேண்டும். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணப்படுத்தி இருக்க வேண்டும். அதனால் இவர்கள் வந்திருக்கலாம் அப்படிங்கிறத நாம ஒரு புரிதலோடு இதை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் 3வது வழி இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3வது வழி இருக்குது. சம்டைம்ஸ் சில நேரங்கள்ல நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு அவசியம் இல்லை, மற்றவருக்கு நம் கண்முன் அற்புதம் நடப்பதை பார்க்கும் போதே நாம் அந்த விசுவாசத்துக்குள்ள வந்தவங்களா இருப்போம். அந்த படி பார்க்கும்போது இந்த யோவன்னாள் இந்த சூசன்னாளை பார்க்கும்போது, ஒன்று அவர்கள் பிசாசு பிடித்திருக்க வேண்டும், இயேசு நீக்கி இருக்கணும். இல்லை ஏதாவது சுகவீனமா இருந்திருக்கணும், அதை நீக்கி இருக்கணும். இல்லை இவர்களை சுற்றிலும் உள்ளவர்களுக்கு நடந்த அற்புதங்களை பார்க்கும்போது இவங்க மனமாறி வந்திருக்கணும். இந்த 3 தாண்டி வேற விஷயம்னு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. அதனாலதான் இயேசுவுக்கு உதவி செய்வதையும் இயேசுவுக்காக பிரயாசப்படுவதையும் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு லட்சியமாவே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்கிறத பார்க்க முடியுது. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க மாதவன். இந்த 2 பெண்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படி தாங்கினாங்க? ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க. இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்கு மறுபடியும் லூக்கா 8ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம் வாசிக்கலாம். சரி, வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாளும் சூசன்னாளும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த 2 பெண்களும் 2 விதமான ஊழியங்கள் மூலமாக ஆண்டவருக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருந்திருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏரோது மன்னனின் காரியக்காரனான கூசாவின் மனைவி தான் இந்த யோவன்னாள் என்று பார்க்கிறோம். ஏரோதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, இல்ல ஒரு பிஏ மாதிரி
ஏரோதுடைய மேனேஜர், மேலாளர் மாதிரியான ஒரு பெரிய உத்தியோகத்தில், கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த கூசா. சரி. பொதுவா பாருங்க, அரண்மனையில் வேலை பார்க்கக்கூடிய, கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடிய நபர் மற்ற சாமானிய மனிதர்களை விட அதிகம் சம்பாதிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அவங்களுடைய வீடும் சற்றே மேன்மையான வீடாக இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கு. அப்ப அவங்களுக்கு தாராளமாக சம்பளம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த நபர்கள் தங்களுடைய பணத்தை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு தேவையான இடத்தில் பயன்படுத்துவதற்கென்று கொடுத்திருக்க வேண்டும். சரி. த்ரூ மணி தே கேன் சப்போர்ட் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி. சரி. அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, யோவான் வீட்டுல இருந்து செய்திருக்கலாம். பிற்பாடு சூசன்னாலும் அவங்களால முடிந்த இயன்ற பணத்தின் மூலமாக உதவி செய்திருக்கலாங்கிறத பாக்குறோம். இதுக்கு சில உதாரணம் நான் சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது பவனி எருசலேமுக்குள்ளாக வந்ததை பார்க்கிறோம். இந்த கழுதைய ஒரு மனிதன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா பயன்படுத்துவதற்கென்று கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். தன்னால் இயன்ற தன்னுடைய சுய வாகனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்த அவர் கொடுக்கிறார். தான் வீட்டுல உள்ள ஒரு 2 வீலரை இருந்தாங்க எடுத்துட்டு போங்கன்னு நம்ம சொல்ற மாதிரி அவர் ஒரு 4 வீலர் வச்சிருக்காரு. 4 கால்கள் உள்ள ஒரு கழுதையை வச்சிருக்காரு, கூட்டிட்டு போங்கன்னு சொல்வதை பார்க்க முடியுது. இன்னொரு நபரை பார்த்தீங்க அப்படின்னா, பஸ்கா அனுபவிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய சீஷர்களுக்காகவும் தன்னுடைய பெரிய அறை உள்ள ஒரு மேல் வீட்டை என்ன பண்றாங்க, கொடுக்கறத பார்க்க முடியுது. இப்போ ஒருத்தவங்க கழுதையை கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க தங்களுடைய வீட்டை பயன்படுத்துறதுக்கு கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் வர்றாரு, அவர் பேரு யோசேப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்த உடனே கல்லறையில் அடக்கப்படுவதற்கென்று தன்னுடைய கல்லறையவே என்ன பண்றாரு, கொடுக்கிறாருங்கிறத பாக்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பரிமளம் தைலமாக நறுமணமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த வெள்ளை போலம் கரிய போலத்தை 100 ராத்தல் நிக்கோதேமு கொண்டு வரதை பார்க்க முடியுது. ஏன், உயிரோட இருக்கும்போதே பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஒரு பரணி அந்த பாட்டில் ஃபுல்லா பயன்படுத்தின மரியாதையும் நம்ம பாக்குறோம். அது 300 பணம்னு விலை மதிப்புள்ளதாக இருக்குதுங்கிறத பாக்குறோம். பல பேரை பாத்தீங்கன்னா தன்னிடத்தில் உள்ள ஒரு 2 வீலரா, தன்னிடத்தில் உள்ள ஒரு மிருக ஜீவனா ஆண்டவருக்கு பயன்படட்டும், தன்னுடைய வீடா ஆண்டவருக்கு பயன்படட்டும், தன்னுடைய கல்லறையா ஆண்டவருக்கு பயன்படட்டும், தன்னிடத்தில் உள்ள பணமா ஆண்டவருக்கு பயன்படட்டும் அப்படின்னு கொடுத்து உதவனவங்களா இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு பெண்கள் தான் இந்த யோவான் நாள், சூசன் நாள்ங்கிறத நம்ம மனதுல வச்சுக்கணும். இரண்டாவதா நீங்க பாத்தீங்கன்னா, முதல் பணத்தின் மூலமாகவும் பொருட்களின் மூலமாகவும் செய்யப்பட்ட பங்களிப்பு என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக தங்களுடைய திறமையினால் செய்யப்பட்ட பங்களிப்பை நம்முடைய மனதில் வச்சுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சில நேரங்களில் அவர்களுடைய வீட்டிற்கு தங்க வருகிறார் என்றால் அவருக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் சமைத்து போடுவது, இன்னும் விருந்து உபசரித்து இல்ல ஒரு விருந்தோம்பல் பண்பை காட்டுவது, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது. ஒருவேளை ஒரு ஊழியத்தில் ஒரு பெண் சந்திப்பதற்காக வராங்க, அவங்க பிரச்சனையை சொல்ல வராங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெண் இருந்தாங்கன்னா அவங்க பிரச்சனை என்னங்கிறத கேட்டுட்டு இங்கே பதிவு பண்றதுக்கு ஒரு உதவியா இருக்கும். ஆமாவா இல்லைங்களா? எல்லா விஷயத்தையும் பெண்கள் வந்து ஆண் சீஷர்கள்ட்ட சொல்லி சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு பெண்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடைவதற்கு இந்த பெண்கள் ஒரு உதவும் கரமாக, அவங்கள புரிஞ்சுக்கிற ஒரு நபரா, ஒரு இயேசுவுக்கும் அவங்களுக்கும் ஒரு பாலமா இருந்திருக்காங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப பணத்தின் மூலமாவும் பங்களிப்பு, தங்களுடைய திறமையினாலும் பங்களிப்பா இருந்திருக்காங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லணும். இந்த யோவான் நாள் யாருடைய மனைவி என்றால் கூசாவின் மனைவி என்று பார்த்தோம். இந்த கூசா யாருன்னா ஏரோது மன்னனின் காரியக்காரன், மேனேஜர் என்று நம்ம பாக்குறோம். இந்த இயேசுவை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே யோவான் நாள் கேட்பாங்க. இந்த சுவாரஸ்யமான விஷயத்த தன்னுடைய கணவனான கூசாவிடம் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கூசா நடந்து கொண்டிருக்கிற இயேசுவை சுற்றிலும் நிகழக்கூடிய சம்பவங்களை நன்கு கவனித்தவனாக இதை யார்கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஏரோது மன்னன்ட்டே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க சொல்லிருக்கலாம், சொல்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு அழகான வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். வாசிக்கிட்டோமா? வாசிச்சிருங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். இந்த வசனத்தின்படி ஏரோது மன்னன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறார்.
அவரால் செய்யப்படும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்க வேண்டும் என்று வெகு நாளா ஆசை கொண்டிருந்தார் என்பதெல்லாம் பார்க்க முடியுது. சரி. இப்போ இந்த ஏரோதுவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக காரியங்களை கேள்விப்பட்டார்ல, ஆமா. அது யார் மூலமா கேள்விப்பட்டிருப்பாருன்னு ஒரு கேள்வி வச்சீங்கன்னா, இந்த ஏரோதுவுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், சரி. அவருக்கு நெருங்கின வட்டாரம் யாரு அப்படின்னா ஏரோதுவின் காரணான கூசா. சரி. இந்த கூசா இயேசுவை பற்றி அநேக காரியங்கள் தெரியப்படக்கூடிய நபராய் இருக்கிறாரு. கூசாவுக்கு எப்படி தெரியும்னா, தன்னுடைய மனைவி இயேசுவின் ஊழியத்தில் மிக முக்கியமான பங்கு வகிப்பதினாலே அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாத்தையும் கூசாட்ட சொல்ல, கூசா ஏரோது மன்னன் இடத்தில் தெரியப்படுத்தன்னு இயேசுவை பற்றின அநேக காரியங்கள் ஏரோதுவுக்கு இவர்கள் மூலமா போவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஒருபுறம் பணத்தின் மூலமாக இயேசுவின் ஊழியத்தில் பங்கு பெறக்கூடியவர்களா இருந்தாலும், மற்றொரு புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அநேக அற்புதங்களை சுவிசேஷமா மற்றவங்களுக்கு சொல்லுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் சரியான பங்களிப்பாய் இருக்கிறது என்பதற்கு இந்த ரெண்டு பெண்களுமே முன்னுதாரணமா இருந்திருக்காங்க நாம புரிந்து கொள்ள முடிகிறது. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க மாதவன். இந்த பெண்களை பற்றி இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் காணப்படுதா? நிச்சயமா இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலும் இந்த பெண்கள் இருந்திருக்காங்க, உயிர்த்தெழுதல்லையும் இந்த பெண்கள் இருந்திருக்காங்க. இந்த இரண்டுக்கான வேத ஆதாரத்தை நான் வாசிக்கிறேன், பிற்பாடு நிறைவுக்கு கடந்து போலாம். வாசிக்கட்டுமா? வாசிக்கலாம். லூக்கா 23 அதிகாரம் 55-56 வாக்கியங்கள். கலிலேயாவில் இருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். இந்த வேத வாக்கியங்களை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் சில பெண்கள் இருந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவரை அடக்கம் பண்ற இடத்துல எவ்விதமா அடக்கம் பண்ணாங்கிறதையும் பார்த்துட்டு நிச்சயமா ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த இறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சடலத்துக்கு அந்த பரிமள தைலம், அந்த வாசனை பொருட்களை கொண்டு போகணுங்கிறதுக்காக இப்பவே முன்பதாகவே அவங்க ஆயத்தப்படுத்தி கொண்டதை பார்க்க முடியுது. இப்போ இந்த ஸ்திரீகளுடைய பட்டியலில் யாருடைய பேர் இல்லைன்னா யோவன்னாள் பேரும் சூசன்னாள் பேரும் இல்லாததை பார்க்க முடியுது. ஆனா இப்படி பரிமள தைலத்தை ஆயத்தம் பண்ணாங்கல்ல, அவங்க உயிர்த்தெழுதலின் காலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அறியாமல் அந்த கல்லறைக்கு போறத பார்க்க முடியுது. யாரு அந்த நறுமண தைலங்களை ஆயத்தம் பண்ணாங்களோ அவங்க அடுத்த நாள் காலையில போய் பார்க்க போறத பார்க்க முடியுது. அந்த பார்க்க போற லிஸ்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்படி ஆயத்தம் பண்ணவங்க போய் பார்க்க போறாங்கிற லிஸ்ட்ல இந்த யோவன்னாளுடைய பெயர் இடம்பெறுவதை பார்க்க முடியுது. நான் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். வாசிக்கட்டுமா? லூக்கா 24 அதிகாரம் 1 வாக்கியம். வாரத்தின் 1 நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின அந்த கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். 5 வாக்கியம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்றார்கள். 8 வாக்கியம். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 பேருக்கும் மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இந்த பெண்களுடைய பெயர் லூக்கா 8 அதிகாரம் 2-3 வருவதை பார்க்க முடியுது. மகதலேனா மரியாளுடைய பேரோட யோவன்னாள் பேரும் சூசன்னாள் பேரும் வருவதை பார்க்க முடியுது. அதே நேரத்தை மரித்த போது சில ஸ்திரீகள் கந்த வர்க்கங்களை ஆயத்தம் பண்ணாங்கிற சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க பேர் சொல்லல. ஆனா ஆயத்தம் பண்ண ஸ்திரீகள் அடுத்த நாள் காலையில உயிர்த்தெழுதல போய் பார்க்கும்போது யாரெல்லாம் பார்த்து சீஷர்களுக்கு சொன்னாங்கிற லிஸ்ட்ல அதே மரியாளுடைய பேரை போடுறாங்க, மகதலேனா மரியாள. அடுத்ததா யோவன்னாள் பேர் வருது, ஆனா சூசன்னாள் பேர் இங்க மிஸ் ஆகுது. மற்ற ஸ்திரீகளுமே என்று சொல்லப்பட்டதுல சூசன்னாலும் அடங்கி இருப்பாங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். இவ்விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் இந்த பெண்கள் இருந்தாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்துல இந்த பெண்கள் இருந்தாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்லையும் இந்த பெண்கள் இருந்தாங்கிறத நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சீஷர்கள் கூட
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை பாடுக்கு முன்பதாக அவரை தனியே விட்டு ஓடி போனார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரே ஒரு சிஷ்யன் தான் இருந்தாரு, அவரு அன்பு சிஷ்யன் யோவான் என்பதை பார்க்கிறோம். ஆனா இந்த பெண்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒண்ணு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறத நினைச்சு ஓடி போகல, கடைசி வரைக்கும் கூடவே இருந்தாங்க. மரணத்தில் அவரோடு கூட இருந்தாங்க, உயிர்த்தெழுதல்லையும் அவரோடு கூட இருந்தாங்க, உயிரோடு வாழும்போது ஊழியத்திலையும் கூட இருந்தாங்க. எவ்வளவு அருமையான ஒரு பெண்களா இருந்திருப்பாங்கன்னு பாத்தீங்களா? இவ்விதமா இந்த யோவானாலும் சூசன்னாலும் அதிக பங்களிப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக செஞ்சிருக்காங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் ரட்சிக்கப்படும்படியா எல்லா தியாகத்தையும் செஞ்சுட்டாரு. ஆனா அவருக்காக தியாகம் செய்த பெண்கள் என்றால் இந்த யோவானாலையும் சூசன்னாலையும் நாம் குறிப்பிடலாம். சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எவ்வளவோ தியாகம் செஞ்சுட்டார், உயிரே கொடுத்துட்டார், இன்னமும் நம்முடைய தேவைகள்லாம் சந்திக்கிறார். நாம அவருக்காக என்ன தியாகம் செய்யறோம்? அவருக்கு பிடிக்காத நம்ம செய்ய மாட்டோம்னு சொல்றோமா? அவருக்கு பிடிக்காத நம்ம பார்க்க மாட்டோம்னு சொல்றோமா? அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோமா? அவருக்கு பிடிக்காத ஒன்றை என் நாவல நான் பேச மாட்டேன்னு நம்ம சொல்றோமா? இல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துக்காக என்னுடைய சில சுகபோகங்களை நான் விட்டு தியாகம் செய்கிறேன் என்று சொல்லுகிறோமா? ஆஸ்தினாலேயோ பொருளினாலேயோ நம்மோடு இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு இறங்குவதற்கும், அவங்களுக்கு தேவையான துணியோ தேவையான போர்வையோ தேவையான உணவோ, என்னுடைய சுகபோகங்களை விட்டுட்டு நான் மற்றவங்களை கண்ணோக்கக்கூடிய நபரா, இயேசு கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்கிற நபரா இருக்கிறேன்னா? அவர் எனக்காக தியாகம் செஞ்சாருங்க, நான் அவருக்காக என்ன தியாகம் செஞ்சேன் அப்படிங்கிற கேள்வி என் மனசுல நறுக்குன்னு இருக்கு. நேயர்களுக்கும் இது கேள்வியா இருக்குன்னு நான் நம்புறேன். ஆமேன் சகோதரரே. வேதாகம ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில் வேதாகம பெண்களில் யோவானா சூசன்னா பற்றியதான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆச்சரியமான தகவலை படித்தோம். இவர்களை பற்றிய அந்த காரியங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஆண்டவருக்கென்று அந்த ஊழிய பணிகள், அந்த தியாக பணிகள்லாம் கேட்கும்போது நமக்கும் ஆண்டவருக்கென்று நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாக தியாகம் பண்ணி ஊழிய பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமான செய்தி பார்க்கும் பார்வையாளர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இதே போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமேன். ஆமேன் நண்பரே. பிரியமான நேயர்களே, இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதே போன்று இன்னும் அநேக நிகழ்ச்சிகளில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.